வகை தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். பழைய சோறு சாப்பிட்டால் எந்த ஒரு அறுவை சிகிச்சையுமே இல்லாமல் குடல் சார்ந்த பல பிரச்சனைகளை குணமாக்கலாம் என்று மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. இதை பற்றி விரிவாக விளக்குகிறது இந்த ஒரு தொகுப்பு. முதல் நாள் மீதமுள்ள சாப்பாட்டில் தண்ணீர் ஊற்றி வைத்து அதை அடுத்த நாளில் சிறிது தயிர் அல்லது மோருடன் சேர்த்து அதனுடன் சின்ன வெங்காயம், மாங்காய், வறுத்த மிளகாய் மற்றும் கருவாடு தொட்டு சாப்பிட்டால் அடடா, பண்டைய தமிழர்களின் மிக முக்கியமான உணவு பழக்க வழக்கத்தில் பழைய சோறும் ஒன்றாகும். தற்போது உணவு பழக்க வழக்கம் வெகுவாக மாறி வர காலையில் பழைய சோறு உண்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருப்பின், மறுபக்கம் உடலுக்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை சாப்பிட்டு குடல் சார்ந்த பிரச்சனை மற்றும் வயிறு கோளாறுகள் என்றும் பலரும் அவதிக்குள்ளாகிறார்கள். இந்த வகையில் குடல் பிரச்சனை என்று வருபவர்களுக்கு தினமும் பழைய சோற்றை கொடுத்து ஆராய்ச்சி செய்தது மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். பழைய சோற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் பலரின் குடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது என்று மருத்துவர்கள் ஆணித்தனமாக கூறியுள்ளனர். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குடல் சார்ந்த பிரச்சனையை 80% பழைய சோறு சரி செய்கிறது என்று சுகாதாரத்துறையும் கூறியுள்ளது. இதன் மூலமாக மருத்துவர்கள் கூறப்படுவது என்னவென்றால், பழைய சோற்றை வழக்கமாக்குங்கள், உடல் உபாதைகளிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான். இதை பற்றியான தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். நமது வகை தமிழா யூடியூப் சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகளை பதிவேற்றம் செய்து வருகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும் பத்தாது, அருகே உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.